பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஐந்தாம் பிரசங்கம் இயேசுநாத பிராத்திரினால் என்று சனங்களுக்கு காண்பிக்கப்பட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. இதுவரையும் எங்களாண்டவர் பட்ட ஒவ்வொரு பாடுகளை முன் பிரசங்கங்களிலே சொன்னோமே. இப்போது அவரை உதருக்கு காண்பித்து சிலுவையிலே அறையத்தக்கதாக பிலாத்து தீர்த்த நடுவின் வர்த்தமானம் சொல்ல கடவோ. அப்படிப்பட்ட நடுவின் நீத இரமத்தை தெளிவோடே காணத்தக்கதாக இரண்டு குற்றவாளரும் இரண்டு நடுவரும் உண்டாயிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுவோம். குற்றவாளர் இருவரார் என்றால் அத்தருவாயிலே அகப்பட்டிருந்த பரபாஸ் என்கிற கள்வனும் தேவ கற்பனை மறுத்தேங்களாதித்தகப்பனார் உங்கள் இருவரும் இரண்டு குற்றவாளராம். அதேதனில் பரபாஸ் என்கிற கள்ளந்தொடருடைமையை கொள்ளையாடினதினாலும் மனுஷரை வதைத்ததினாலும் உலோக கள்ளன் என்று சொல்லப்படும். ஆலாம் என்கிற ஆதித்தகப்பனார் சர்வேஸ்வரனால் எங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதங்களை சேதப்படுத்தினதினாலும் நரக மரணத்துக்கு எங்களை எதுவாக்கினதினாலும் ஆத்தும கள்ளன் என்று சொல்லப்படும். ஆனால் இன்று ஆலாம் என்கிற ஆத்தும கள்ளனுடைய வேஷத்தை கொண்டெங்களாண்டவர் இருக்கிறதென்றும் பரபாஸ் என்கிற கள்ளனிடமாய் நாங்கள் இருக்கிறோம் என்றும் நினைக்க கடவோ. ஆனதினால் இந்த இரண்டு வித குற்றவாளருக்கும் நடுச்சொல்லுகிற இரண்டு வித நடுவரார் என்றால் பிலாத்து என்கிறவன் லோக நடுவனாய் பிதாவாகிய சர்வேஸ்வரன் பிராண நடுவனாய் நடுத்தீர்க்கிறார்கள். பிலாத்து என்கிற லோக நடுவன் லோகத்துக்கு பயந்து பரபாஸ் என்கிற குற்றவாளனை விட்டுவிட்டு அற்பமும் குற்றமில்லாத எங்கள் இயேசுநாதரை கொல்ல தீர்வையிட்டான். பிதாவாகிய சர்வேசுரன் அளவில்லாத கிருபையா எங்கள் ஆத்துமத்தின் மேல் இறங்கி நரக மரணத்துக்கு பாத்திரமான நாங்கள் பிழைக்கவும் தம்முடைய திருக்குமாரன் மரணிக்கவும் பொருத்தமானார். கிறிஸ்தவர்களே, ஒரு குற்றமும் இல்லாத எங்கள் ஆண்டவர் என்று நடுவுக்குள்ளான போதே அளவற்ற குற்றமுள்ள எங்களுக்கு எத்தனை கடினமான நடுத்தீர்வை உண்டாயிருக்குமோ என்று நினைத்துக் கொள்ளுவோம். அதேதென்றால் எங்கள் ஆண்டவர் வேரிலே பொய்யாய் சுமத்தியிருக்கிற சகல குற்றங்கள் எங்கள் மேல் மெய்யாகவே காணலாயிருக்குது. பரபாஸ் என்கிறவனுடைய பாதகங்களிலும் மேலா எங்களுடைய பாவதோஷங்கள் மிகுந்திருக்குது. அவன் கள்ளனானா துரத்தியாருடைமையை அதிகமாய்க் களவாண்கிறது நாங்களே. அவன் மீறினவரானால் தேவ கற்பனைகளை நாளுக்கு நாள் அதிகமாய் மீறுகிறவர்கள் நாங்களே. அவன் கொலைபாதகனானால்
அதிகமாய் ஆத்துமாக்களை சேதப்படுத்துகிறவர்கள் நாங்களே. அவன் குழப்பக்காரன் என்றால் மனுஷருடைய மனதுகளை அதிகமாய் குழப்புகிறவர்கள் நாங்களே. இப்படியே சகலமான பாதகங்களுக்கும் நாங்கள் உளராயிருக்கிற போதே எந்த நடுவிலும் இடேற மாட்டோம் என்கிறதை எங்கள் ஆண்டவர் அறிந்து இன்றுதாமே எங்களிடாளியாக நமது சகல பாவங்களையும் களவு குழப்பங்களையும் தம்முடைய பேரில் சுமத்தி எங்களுடைய நியமனமான மரணத்தை தாம் அனுபவிக்க ஆயத்தமாயிருந்து எங்களை பார்த்து வசனிக்கிறதை கேளுங்கோ. என் அன்பான மக்களே, நீங்கள் செய்த பாவங்களின் நிமித்தமிடேற அடைமானமில்லாமல் நரகத்துக்கு போகலாச்சு என்றும் இனி கை தூக்குவார் என்றும் வியாகுலப்பட வேண்டியதல்ல. இதோ நான் உங்களுடைய பிணையாளியாயிருக்கிறேன். உங்கள் கைகளில் களவிருந்தால் என் கையை கட்டக் கொடுக்கிறேன். நீங்கள் பட வேண்டிய அடிகள் நான் படுகிறேன். நீங்கள் செய்கிற சகல குற்றங்களுக்கும் நான் குற்றவாளன் என்று பெயர் பட்டு உங்களுக்கு வருகிற நெஷ்டூர நடுத்தீர்வைக்கு நானே ஏதுவாய் உங்களுடைய மரணத்தை விலக்கி நான் மரணிக்கப் போகிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இப்படியே ஆயத்தமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரை யூதர் கொள்ளாத வங்கங்களையும் பாதைகளையும் படுத்தின பின்பின் பிலாத்துவின் முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்போது பிலாத்து ஆண்டவரை பார்த்து அவர் மேலிருக்கிற காயங்களையும் ஓடுகிற இரத்தங்களையும் முகத்தில் சிரசில் மனுஷரூப சாயல் இல்லாமல் இருக்கிறதையும் கண்டு மனதில் வியாகுலம் அடங்காமல், ஐயோ, இப்படியே மனுஷனுக்கு மனுஷரூபம் இல்லாமல் பண்ணுவார்களோ என்று வெகு அபயத்தோடு பரதபித்து பிரலாபித்து இவனை வாதிக்கிற நெஷ்டூரத்தை கண்டால் இறங்காதவருண்டோ, பரதவியாதவர்களுண்டோ? எவராகிலும் கண்டால் போதும் போதும் இவனை விடுங்கோ என்பார்களே என்று நினைத்து ஆண்டவர் வேதில் இரக்கமாய் சபை கொண்டு வந்து காண்பிக்கத்தக்கதாக ஒருமித்தார். ஆனதினால் ஆண்டவருடைய திருச்சரீரத்தை உறவணைத்து நிலத்திலே கால் பாவ உண்ணாததினால் அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடத்தி அரண்மனையின் புறச்சாலையில் வழிப்படுத்தி முற்றவழியிலிருந்த எண்ணில்லாத யூதர் சேனைகள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினான். அப்போது ஆண்டவர் இருந்த தன்மை எப்படியோ என்றால் திருச்சரீரத்திற் சிவப்புச்சதலாத்து போர்த்தியிருக்கிறதுமாய், திருக்கரங்கள் கட்டப்பட்டதுமாய், திருச்சிரசில் முள்முடியும் கையில் மூங்கிற்றண்டணைந்திருக்கிறதுமாய், மாங்குஷம் தறிபட்டு கன்னங்கள் சரிந்ததுமாய், சிரசில் முகத்தில் ரோமம் விதறப்பட்டு கண்ணேறச் சொருகி முகமண்டலம் வீங்கித் ததும்பியிருக்கிறதுமாய், உச்சி தொடுத்துள்ளங்கால் மட்டாக காயப்பட்டு சிதை உண்டு
முதுகும் மார்பும் ஒரே புண்ணாய் சருவாங்கமும் ஏற்றுருவாய் மனுஷ லட்சண சாயல் ஒன்றும் இல்லாமல் இருந்தார். இந்த சாயலாக பிலாத்து என்கிறவனாண்டவருடைய சட்டையை நீக்கி யூதர் முன்பாக காண்பித்து எக்ஸேயோமோ என்ற வசனத்தினால், இதோ இந்த மனுஷனை பாருங்கோ, இதோ இந்த மனுஷனுக்கு மனுஷ ரூபம் உண்டோ என்று பாருங்கோ, இவன் மனுஷனானால் மனுஷ சரீரத்தில் உள்ள மாங்கிஷம் இவன் சரீரத்தில் உண்டோ, மனுஷனான எவனுக்கும் உள்ள என்புதோள்கள் இவன் அங்கத்தில் உண்டோ என்று பாருங்கோ, சரீரத்திலோ அவய உறுப்பானாலும் அம்படி இருக்குதோ, தபோர் என்கிற மலையில் கண்ட சூரிய ஒளியான முகம் இந்த முகந்தானோ என்று பாருங்கோ, சீனாவென்கிற குன்றின் மேல் மோசேசு கண்ட மோட்ச பிரதாப முதுகின் மகிமை இதுதானோ, எசிப்து ராட்சியத்தில் பார்வோன் என்கிற ராசாவின் முன்பாக அற்புதங்கள் செய்த அங்குலி இதுதானோ பாருங்கோ, எழுவான் திக்கிலிருந்து வந்த மூயிராசாக்கள் நமஸ்காரம் பண்ணின பாதங்கள் இந்த பாதபற்பந்தானோ பாருங்கோ, தேவனும் இராசாவும் மனுஷனும் ஒன்றானவர் என்று 3 காணிக்கைகளால் குறிக்கப்பட்டவர் இவர்தானோ, தேவனென்றால் தெய்வீக சாயலாய்க் காண்குதோ, இராசாவென்றால் இராச மகிமை இருக்குதோ, மனுஷனென்றால் மனுஷ லட்சணம் தெரியுதோ இல்லையே. ஆனால் பாதக யூதர்களே, இம்மாத்திரம் வாதை வேதனைகளாலும் நெற்றூர பங்கங்களாலும் குற்றமில்லாத இந்த மனுஷனை மனுஷரூபம் வேற்றுருவாகும் தனையும் வாதித்த போதே, இனிமேலாயிலும் விட்டுவிட வேண்டாமோ என்று கேட்ட இடத்திலே அந்த துஷ்டனஸ்தூர யூதர் முகத்தை திருப்பிக் கொண்டு, இந்த மனுஷன் எங்கள் கண் முன்பாக நிற்க வேண்டாம், எங்கள் முகத்திலே விழிக்க வேண்டாம், சிலுவையில் அறைந்து கொல்லுங்கோ கொலை செய்யுங்கோ என்று மகாபயக்குரலாய் கூப்பிட்டு சொன்னார்கள். இப்படிப்பட்ட நெஸ்தூரத்தை கண்டு பிலாத்து என்கிற துரையன் மிகவும் சோபித்து என் செய்வேன் என்று தன்னுள்ளறையில் போய் விசாரமாயிருக்கிற வேளையில் தன்னகமுடையாள் ஆண்டவரை கொண்டு கண்ட தரிசனங்களால் பயந்தவரை விட்டுவிட வேணும் என்று ஒரேவராளை அனுப்பினாள். அதனால் பிலாத்தென்கிறவன் ஆண்டவரை விட்டுவிட வேணும் என்றொருமித்து நடுக்கட்டில் வந்து, இவன் பேரில் ஒரு குற்றமும் உண்டான பரிசாய்க் காணவில்லையே, எந்த நியாயத்தினால் வாதிக்கலாம், விட்டுவிட நியாயம் என்று யூதர் முன்பாகச் சொன்ன இடத்திலே இராசதுரோகம் தேவதுரோகம் செய்த இவனை விட்டுவிட்டால் நீர் செசார் மகாராயனுக்கு பட்சமுள்ளவராயிருக்க மாட்டீர் என்று சொன்னார்கள்.